அநேக காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வச்சுக்கணும். We are here to learn God's word. So you have to open your Bible and focus on what we are reading and what we are studying, right? நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன நீ கற்றுக்கொள்ள போகிறோம்? வரோம் போகிறோம், கேட்குறோம் போகிறோம், அப்படி இல்லை, நீ கற்றுக்கொள்ள போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களால் நிறைந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு பேதுரு தன்னை பின்பற்றின விசுவாச கூட்டத்துக்கு எழுதுகின்ற ஒரு கடிதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. அதாவது the blessing of assurance. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா உறுதி. நம்ம உறுதியின் நாள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு புரியணும்னு சொன்னா, ரட்சிப்பின் நிச்சயத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு தெரியாது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? நான் பிள்ளை என்கிற அந்த assurance, the assurance of salvation, that I am saved, I am belongs to Christ, I am a new creature, நான் ஒரு புது மனிதன். அந்த உறுதி இருக்குதா? அந்த உறுதி இருக்க வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் ஃபீலிங். நம்முடைய உணர்வை சார்ந்ததல்ல, அவருடைய கிருபையை சார்ந்தது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், மேன்மையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதனுடைய மிக முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன? நேற்று தினத்தில் உங்களோடு சொன்னேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலேயே பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது உறைந்த மழை போல வெண்மையாகும். சில நேரங்களில் நம்ம குற்ற உணர்வு வருது. தப்பு நடக்கும்போது சில விஷயங்கள் நம்முடைய மனதை போட்டு என்ன பண்ணுகிறது? சாத்தான் விட மாட்டான். நீ இப்படி ஆயிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். God is promised us. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? வாங்க என்கிட்ட. தப்பு நடந்துருச்சா? தப்புலேயே இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் செய்துட்டியா? பாவத்திலே வாழாத. ஏதோ மிஸ்டேக்கா? அந்த மிஸ்டேக்கிலே வாழக்கூடாது, அந்த பாவத்திலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இடத்துல வரணும். வந்தா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, if you are child of God, when we feel guilty, we are not going to stay in that situation. We have to go to the Lord and confess our sin, because the God's word says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, if we confess our sin, he is faithful and just to forgive us. Oh Lord, hallelujah. நாம பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க. பாவம் வந்துருச்சுன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய நெஞ்சு குறுகுறுக்கும். ஹலோ, அப்படியே இருக்காது, உணர்த்தும். Conscious will walk and say you are a child of God. You have to go to the Lord and wash yourself, because he is just and faithful God. அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். We have to do our part. We have to confess our sin, our mistake, our weakness. நம்முடைய பாவங்களை, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடும் போது நம்ம மீண்டும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive the assurance of salvation when we confess our sin, when we confess our weakness, when we confess our mistakes to the Lord. He is faithful. The God who promised the word, தேவன் இதை வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மாட்டார்.
But we have to come before him with a truthful heart, with a repentance. ஒரு நல்ல மனசோடு வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இடத்துல வரும்போது நல்ல மனசோட வா. சில பேர் வருத்தே கிடையாது, பன்னிக்குட்டிங்க சேத்திலே இருக்கும். அவர் நம்மளை ஆட்டுக்குட்டியா மாத்திட்டாரு. ஹலோ, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ பன்னிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா? You are a swine or you are a goat? You are a ram. If you are a sheep, you have to come to the Lord. If you are a swine, you have to stay in the mud, right? அப்போ நீ ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தீனா அவர்கிட்ட வந்துருவே. அந்த மனம் திரும்புதல் நடக்கிற வரைக்கும் உன்னால சும்மா இருக்க முடியாது. Until you repent, you are not going to be quiet. சில பேர்லாம் ஒரு வருஷம் இருப்பாங்க, தாவீது மாதிரி. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணார் தெரியுமா? ஆனா ஆண்டவர் நல்லவருங்க, அவன் பாவத்திலே இருக்க விடல. இவர் மூடி மூடி மறைச்சாரு. என்ன பண்ணாரு தாவீது? மூடி மூடி மறைச்சார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, மூடி மூடி மறைக்கிறியா? If you cover your sin, you are going to face lot of problems. ரொம்ப கஷ்டம். அவன் பையன் செத்துட்டான். அவனுக்கு மனசுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு, உற்சாக ஆவி போயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவரை உணர முடியல. Loss. If you are not confess and repent before God, until you repent, you lost many blessings. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? The joy of salvation. You have the joy of salvation. If you want the joy of salvation, you must come to the Lord with repentance. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ரேமா வந்துட்டு அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவா, அதனால் நான் தமிழ்லேயே பேசிக்கிறேன். இப்படி தான் பேசி இங்கிலீஷ் பழகணும் பொழுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புதலோடு வரணுங்க, கதறுதலோடு வரணுங்க. கடைசியாக நார்த்தான்வேல் கண்டித்து உணர்த்தி நிறைய லாஸ் ஆகிட்ட பிறகு வரார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துரு. சும்மா சர்ச்சைக்கு வந்தேன், மத ரீதியாக ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், ஏதோ பாடினாங்க, ஏதோ கம்யூனியன் கொடுத்தாங்க. கம்யூனியனை கூட சில பேர் மரியாதையை எடுக்கிறது இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு உணர்வே கிடையாது, சுயத்திலே வருவது. தயவு செய்து மனம் திரும்புங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உற்சாக ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப இங்க நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போறோம். இப்போ நீங்க ரிப்பென்ட் ஆயிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க என்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தினந்தோறும் ஜெபிக்கிறியா நீ? Do you pray always? Do you pray every morning? Do you seek the Lord? அவருடைய வார்த்தையை வாசிக்கிறியா? ஆலயத்துக்கு டைமுக்கு வரியா? இதெல்லாம் வந்தா அவனுக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் நிறைய உண்டாகும். சில பேர்லாம் பாருங்க, ரொம்ப டெடிகேஷனா ரொம்ப தூரத்திலிருந்து ஆலயத்துக்கு வராங்க, பொறுப்பா வராங்க, ஏன்னா அவங்க ருசி பார்க்கறாங்க ஆண்டவரை. சில பேர்லாம் மந்தமா இருக்கிறாங்க, கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்கள் என்கிற வார்த்தையை கவனிங்க அந்த 10ஆம் வசனத்துல. இன்னொரு முறை வாசிப்போம் அந்த வசனத்துல, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்குன்னு கடமை இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. பாவத்தை அறிக்கையிடாதவங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்புதலோடு வாங்க. ஆலய கூடுகையை விட்டு விடாதீங்க. பக்தி வளரட்டும், தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, நல்லா பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் நிச்சயம் வந்துடும். ரட்சிப்பின் நிச்சயம் வந்துட்டா blessing வந்துடும். ஹalleluya, glory, hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் நிச்சயம் வந்துருச்சு. You are become a more than conqueror. நீ முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறி விடுவாய். நிறைய பேர் மத கிறிஸ்தவனா இருக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. இப்போ ஆசீர்வாதத்தை ஒண்ணா பார்க்க போறோம். இந்த நிச்சயம் வந்துட்டா என்னன்னா blessing. ஸோ இந்த நிச்சயத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எப்படின்னு சொன்னா, முதல் இந்த நிச்சயம் வந்துருச்சுன்னா நீ சும்மாவே இருக்க மாட்ட சர்ச்சில். ஏன்னா assurance of salvation products a thanksgiving and praise and worship. You are not going to quiet in the church. சபையில் உட்காந்து நான் மௌனமா இருக்க மாட்டேன்.
அப்படியே என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. ஹலோ, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது. சில பேரை அவங்க சோர்வை நமக்கு கொடுத்துருவாங்க பொழுது. நான்லாம் பல பிரச்சனை, பல போராட்டம், பல சோதனைகளை சந்தித்து ஹாப்பியா இருக்கிறேன். உள்ள வந்துட்டாலே மகிழ்ச்சி. இது அப்பா வீடு. இங்க துக்கமுகமா இருக்கக்கூடாது. உள்ள வரும்போதே துதியும் ஆராதனையும் பாடல்களும் அப்படி இருக்கும். சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயம் வந்துட்டீங்கன்னா நீ ஆலயத்தில் சும்மா இருக்க மாட்ட. உன் இருதயம் நன்றியால் நிரம்பும். பாட்டு எப்படி வரும் தெரியுமா? எல்லாம் கை தட்டி பாடுன்னு சொல்லவே தேவையில்லை. அப்படியே உற்சாகம் ஆயிடுவாங்க. ஆண்டவர் அப்படியே ஆராதிப்பீங்க, மெய் மறந்து போவீங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்குது? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இதை ரொம்ப உணர்ந்ததுனால 103ஆம் சங்கீதத்தில் 1 to 5 வரை உள்ள வசனங்களை அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, துதிக்கிறியா நீ? கண்ணை திறந்து அங்கங்க வேடிக்கை பார்க்குற, தலையை சொறிகிற, எதையோ பண்றீங்க. ஏன்னா உள்ளம் ரட்சிப்பை இன்னும் ருசி பார்க்கல, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறியா? செபிக்கிறியா? ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஊக்கம் இருக்கிறதா? உற்சாகம் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, என் ஆத்துமாவே. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, த்ரோட்டில் நல்லா இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த, மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிற எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, மீண்டும் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன பெருசா செய்துட்டாரு? அவர் உன் தேங்க்யூ பிரதர், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அறிக்கைட்டியா? இன்னும் பாவத்திலே இருக்கிறியா? நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்க ரகசிய பாவத்தில் இருக்கிறாங்க. அப்படியே பாவம் செய்துட்டு அதை பெருசா நினைக்கிறது இல்லை, அது பாவமே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. எந்த பாவம் அறிக்கையிடாவிட்டால் ஆபத்தில் போய் கொண்டு போய் நிறுத்தும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிக்கையிடாத பாவம் ஆபத்தில் கொண்டு போயிடும். அல்லேலூயா. அறிக்கையிட்டுருங்க, அறிக்கையிட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஆத்துமா அப்படியே துதிக்கும். ஆலயத்துக்குள்ள அமைதியா இருக்க மாட்டேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் மகிழ்ந்து போ, அப்படியே ஆண்டவரை துதிப்பேன். அப்போ சொல்ற, உன் அக்கிரமங்களை எல்லாம் முதல்ல மன்னிக்கிறார், உன் நோய்களை. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஸ்டேஜில் இருந்து எத்தனை வருஷம் நோயா இருந்தாலும் என் தேவன் அதை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்லி திங், அப்பா கூட க்ளோஸா இருக்கணும், அப்பாவை ரொம்ப பற்றிக்கணும், அவருக்காகவே வாழணும், சிந்தையெல்லாம் அவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், வெறும் அக்கிரமங்களை மன்னிக்கிறவராய் ஆண்டவரே, என் ஆண்டவர் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறவர், உன் வயதை திரும்ப வாழ வயது போல், கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, glory. இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ரட்சிப்பினுடைய. இதனால உனக்கு பிரச்சனையே வராது, போராட்டமே வராதுன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம நிறைய பார்க்க போறோம், ஒண்ணா பார்க்க போறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தால் நீ நிச்சயமா வாயை திறந்து ஆண்டவரை துதிக்காம இருக்க மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்காம இருக்க மாட்டேன், ஜெபிக்காம இருக்க மாட்டேன், அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாய் இல்லாமல் இருக்க மாட்டேன். நிறைய பேருடைய மைண்ட் டிராஃபிக்கா இருக்கு, engaged with a lot of things, but the ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவங்களுடைய மனது engaged with God's word. மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவரை துதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு, அவரை உயர்த்தி பாரு, அவரை மேன்மைப்படுத்தி பாரு. Doesn't matter what your situation is, doesn't matter what you are facing, doesn't matter what is your problem is, just give thanks to the Lord and worship him. Everything will vanish, all problem will vanish. தேவன் தான் இருக்கிறதை உனக்கு நிரூபித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசத்துல எதனா உனக்கு நடக்கணுமா?
உன் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியட்டும். உன் இருதயம் தேவனை ஆராதிக்கிறதிலே மும்முரமா இருக்கட்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அவர் முகத்தை பாரு. சில பேர் யார் யார் முகத்தையும் பார்த்துனுக்கிறீங்க, விடியா முகத்தை பார்க்குற. இவர் முகத்தை பார்த்தேன்னா நான் சொல்றேன் பாருங்க, நீ பிரகாசம் ஆயிடுவ. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். டெய்லி நான் பார்க்குறேன், 2-3 பேர் கல்யாணத்துக்கு வந்தவங்க சொல்றாங்க, எங்க ஐயா அப்படியோ இருக்கிறார் அப்ப பார்த்ததுல இருந்து. நாங்க உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், உடஞ்சி எவ்வளோ சோதனையெல்லாம் கடந்து வந்தேன். ஆனா கர்த்தர் தம்முடைய பலத்தால் என்னை தாங்குகிறார். நேற்று கூட என் மகளுடைய அந்த வெட்டிங்கை பார்த்துக்கும் போது எங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க தாங்க ஃப்ரெஷ் ஆகுறீங்கன்றாங்க. இந்த ஃப்ரெஷ்னஸ் எப்படி வருதுங்க? தினந்தோறும் காலையில் அப்பாவை தேடுறேங்க. அங்கே மேக்கப் ரூமுக்கு போயிடுவேன், அவர் மேக்கப் போடுவார், அந்த பலத்தில் வருவேன். என்ன போராட்டம் வந்தாலும் அதை நான் சந்திப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ வாசித்தோமே சங்கீதம் 138 முதல் 2 வசனத்துல தாவீதினுடைய அனுபவம் என்ன பாருங்க. சங்கீதம் 138, ஏன்னா சங்கீதம் 138 முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அனுபவத்தை அவர் அங்க பொறித்து வைத்திருக்கிறார். முதல் ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ எப்படி துதிக்கிற கர்த்தரை? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி சொல்ற? முழு இதயத்தோடு துதிக்கிறீங்க. நீங்க தான் வரும்போதே அங்கே பிளான் பண்ணி வரீங்களே, இப்போ தான் ஜெபம் பண்ணுவாங்க, இப்போ தான் பாட்டு பாடுவாங்க, இப்போ தான் இவர் ஆரம்பிப்பார், அவர் ஆரம்பிப்பார், நான் செய்திக்கு போகிறேன்னு. நீ நரகத்துக்கு போவ. உனக்கு இங்கேயே நரகத்தை அனுபவிப்பேன். நீ காலையில் சாபம் விடுறேன்னு நினைக்காத. மாற்றத்துக்காக ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நிர்விசாரம், அந்த அளவுக்கு ஆண்டவரை உதாசனப்படுத்துவது, ஒரு ஊக்கம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் 7 மணிலேருந்து 11 எப்படியும் 10 மணி ஆகிடும். 8, 9, 10 கம்யூனியன் சர்வீஸு. இதை விசேஷமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட இருக்கணும்னு. நிறைய பேருக்கு இப்போவே தலையெல்லாம் சுற்றுது, இப்போவே அப்படியே ஆவி ஆகிடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில, கர்த்தரை கனப்படுத்த பழகுங்கள் முழு இருதயத்தோடு. நாங்கள்லாம் சின்ன வாலிப பிள்ளைங்களாக இருக்கும்போது 3 நாள் 4 நாள் ஜபத்தில் இருந்திருக்கிறோம். இது பெருமைக்காக சொல்ல, சாட்சியாக சொல்கிறோம். எங்களை நடத்தினவங்க அப்படி நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு மலையில் போயிட்டு ஜபம் பண்ணுறது, அப்படியே ஆண்டவரை தேடுறது, பைத்தியக்கார மாதிரி தேடுறது. ஒன்றுமே சத்தம் வராது, பெருங்காற்று வீசாது, காற்று அடிக்காது, ஒன்றுமே அடிக்காது. ஆனால் நாங்கள் ஜபம் பண்ணி கர்த்தரை தேடணும். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்போ பாரு செல்ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களை ரொம்ப வேதனையோடு கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இது கடைசி காலம். இந்த காலத்தில் பக்தியெல்லாம் கெட்டு போயிடும், விசுவாசம் கெட்டு போயிடும். துணிகரமுள்ள மனிதர்களாய் மாறுகிற காலம், துரோகிகளாய் மாறுகிற காலம், இருமாப்புள்ளவர்களாய் மாறுகிற காலம். சபை பவுல் வெளியில் இருக்கிறவங்க அப்படி மாறிடுவாங்கன்னு சொல்ல, ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறாங்க. சபைக்குள்ள இதெல்லாம் வந்துடும் அப்படின்றாரு. ரொம்ப வருத்தப்பட்டு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, கடைசி நாட்களில் சபைக்குள்ள இதெல்லாம் வந்துடும் அப்படின்றாரு. ஆனால் நம்ம வீழ்ச்சிக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் அவர் எழுதுறாரு. நீங்கள் வாலிப பிள்ளைங்களாம் சொல்கிறேன், அப்பாவை நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும். உங்கள் எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, எல்லா மலைகளை கூட தாண்டி வருவ, எல்லா பள்ளங்களும் ஏறி இறங்கி வருவேன், எல்லாத்தையும் ஜெயிப்ப. ஏன்னா அது உன் பலத்தில் இல்லை, உன்னை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு துதிப்பேன். நீங்க சொல்ல முடியுமா? அதை என்னைக்காவது ஒரு வார்த்தை சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா? தாவீது எழுதியே வச்சுட்டார். நம்ம அவர் பார்த்ததை காப்பி அடிச்சு உட்காந்துக்கிறோம். நீங்க என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா அந்த மாதிரி? அவர் என்ன அழகா சொல்றாரு, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவர்களுக்கு முன்பாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க, நமக்கு முன்னால பிசாசை தொழுது கொண்டு இருக்கிறான். அவன் அங்கங்க மோனாச்சுக்குன்னு அதை பண்ணின்னு இதை பண்ணினுங்கிறான். நம்ம சாத்தான்னு வரோம். நீ தான் சாத்தான். கர்த்தரை துதிக்க வர மாட்டேன்றியே, உற்சாகமா இருக்க மாட்டேன்றியே.
அவனாவது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டான் விடு, ரட்சிக்கப்பட்டு சீக்கிரத்தில் சர்ச்சுக்கு வரட்டாம. நம்ம மாறணும் கர்த்தருடைய பிள்ளையில. முழு இதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாகவுமே கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாக, பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் பேசுறேன். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை அவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கொள்ளுங்கள், ரட்சிப்பின் நிச்சயம் உள்ள ஒரு விசுவாசி ஆண்டவரை துதிக்காம பாடாம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து பாடுறது இல்ல, வீட்டில் ஜப சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும். 24 மணி சீரியல் சத்தமும் டிவி சத்தமும் கேட்க கூடாது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஜபம் இருக்கணும். உங்க வீடுகள் ஜப ஆராதனை கூடாரமாக மாறணும். ஹல்லேலூயா. அந்த நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, போன மாதம் இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. உனக்கு கிருபையா கர்த்தர் கூட்டி கொடுத்துக்கிறார். நீ என்னமோ பெரிய உன் திறமையில வந்துட்டேன்னு நினைக்காத. நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. நன்றியால் உள்ளம் நிரம்பி பாட வேண்டும். நன்றியோடு துதிக்க கத்துங்க. ஒரு விசுவாசி, ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க, அவருடைய இருதயம் நன்றியால் கர்த்தரை என்ன பண்ணும்? பாடும். அது ஏன்னா அது தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேவ கிருபையை உணர்ந்து கொண்ட இந்த மனுஷன் சொல்லுகிறான், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபையை நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையை நிமித்தம். இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வருவதற்கு அவர் கிருபை கொடுத்தாரு. இல்லைன்னா பாதியிலே நொந்து போய் நூலாகி செத்து போயிருப்போம். சில பேர்லாம் வருதுன்னு நினைச்சு அது வராமே செத்து போயிட்டாங்க. அது வரும்போது அவங்க இல்லை, ஆனா அது வரும்போது நீ உயிரா இருந்திருக்கிற, எல்லாத்தையும் சேலஞ்சு சந்திச்சிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்க. சலிப்பு வந்தது, மனசோர்வு வந்தது, வெறுப்பு வந்தது. என்னடா ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டார் போல கூட நீ நினைச்சிருப்ப. ஆனா அவர் மறக்கல. ஏற்ற நேரத்தில் காரியங்களை உனக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். அதனாலதான் இந்த சங்கீதத்தினுடைய முடிவில் எழுதுகிறார் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிப்பார். இன்னைக்கு பிரச்சனை இருக்குது பார்க்காத, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு போராட்டம் இருக்குன்னு பார்க்காத. நான் பல வருஷம் 3-4 வருஷம் ரொம்ப பாடுபட்டேன். என் பிள்ளைங்க ரொம்ப பாடுபட்டாங்க. பல யாருக்கும் விவரிக்க முடியாது. விவரித்தா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அவ்வளவு போராட்டங்கள். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். இல்லைங்க, செய்து முடித்து விட்டார். கையை தட்ட மாட்டீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. டெய்லி அவரை ஸ்தோத்திரம். பக்கத்தில் பாச டெய்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ண. காலையில இருந்த உடனே அவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. உங்க துதி மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கணும். ஆண்டவரை துதிக்கும் போது நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றியால் நிரம்பி ஆண்டவர் என்ன பண்ணுங்க. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், அநேக சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கோலியாத் வருவான், கரடி வரும், சிங்கம் வரும், ஹலோ அமலேக்கியர் வருவார்கள். போராட்டம் தாவீதுக்கு அன்னையோட முடிஞ்சிடல. அவர் வாழ்கிற வரைக்கும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். எல்லாம் மாறிடும். நீ அப்பா கூட இருந்தா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா கூட இருக்கிறதா சேப்பு. இல்லைன்னா வைப்பான் பிசாசு உனக்கு. அது நீங்க சொன்னது, நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. அப்பா விட்டு போனீங்க கேட்டுருவீங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய உறுதி, அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்டவன் சும்மா இருக்க மாட்டான். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன் கர்த்தரை என்ன பண்ணுவான்? துதிப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பின் உறுதி, த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு என்ன கொண்டு வரும்னு சொன்னா,
சோதனை வரும்போது அதை சகிக்கவும் அதை சந்திக்கவும் உங்களை தயாராக்கும். என்ன பண்ணும் சொல்லுங்க? சகிக்கவும் சந்திக்கவும். நிறைய பேர் சோதனையில் என்ன பண்றாங்க? சோதனை மேல் சோதனை வந்துக்கினே இருக்குதுன்றாங்க. உங்களுக்கு முன்னால சாட்சியா நிக்கிறேன் பாருங்க. 2024 நவம்பர் கடைசி தேதியில, கொஞ்சம் அதுக்கு இடையில 11ஆம் தேதியிலிருந்து, நவம்பர் 11 எனக்கு பிரச்சனை. அவ்வளவு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னா சொன்னா அது எண்ணிக்கைக்கு இருக்காது. அவரை விட்டா யார் நமக்கு கதி? அதுக்காக போயிட்டு தப்பான வழிகளில் போய் அதுக்கு பதிலை தேடுவதோ. நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப ஃபீல் ஆயிட்டேனாக்கா நீங்க இதை சாப்பிடுங்க சரியாயிடான்றான், போதை போடுங்கன்றான். ரொம்ப ஃபீல் ஆயிட்டா தாங்க முடியல. அதுல வேற வசனம் வேற சொல்றான், மனம் கசந்தவனுக்கு மதுபானத்தை கொடுனான்னு சொல்லுகிறார்ன்றான். அது வேற. அதை இவரு எப்படி பயன்படுத்துறாரு? இன்னைக்கு நிறைய பேர் ராங்கான இடத்துல தேடுறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க? ஏதோ தப்பான காரியங்களை செய்யறாங்க. இங்க சொல்ற பாருங்க, அடிச்சாலும் அவருக்கு தாங்க, அணைச்சாலும் அவர் தாங்க, எல்லாமே அவர் தாங்க. இந்த சோதனை வரும்போதுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவரே உதவி செய்ய வல்லவர். ரட்சிப்பின் நிச்சயம் தான் இது உனக்கு தெரியும். நிறைய பேருக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதனால ஆண்டவரை குறை சொல்றாங்க, தப்பான வழிக்கு போறாங்க, தப்பை செய்ய தூண்டப்படுறான் பிசாசுனால. ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தால் கர்த்தரை நம்பியே திடமனதாய் கடந்திடுவேன் இந்த சூழ்நிலைகளை. கர்த்தரை நம்பி நான் வாழ்வேன், கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்வேன், அவரே என்னுடைய பலன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அன்றியும், ரோமன் சாப்டர் 8 verse 28 says, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சோதனை வந்துட்டா மூஞ்சி சில நேரங்களில் நம்ம எல்லாம் எனக்கே டல்லாயிடுது. ஆனால் ஜெபம் பண்ணா தான் சரியாகும். கர்த்தரை தேடினா தான் அதுக்கான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சோதனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு தான் யாக்கோப்பு இன்னும் டீப்பா எழுதுறாரு. அவர் சொல்றாரு, சோதனை வரும்போது நீங்க இப்படி நினைச்சுங்கன்றார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2 to 4. எஸ், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான, அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைங்க பலவிதமான சோதனைகள் என்ன பண்ணுவாங்களா? அகப்படுவார்கள். வரும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறீங்க. பிசாசு சும்மா இருக்க மாட்டான், யாரையாவது தூண்டி விடுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். அவன் பண்றவன் ஏதாவது பண்ணுவான், நம்மளை இடையூறுபடுத்துவதற்கு, நம்மளை வேதனைப்படுத்துவதற்கு. உங்க மேல அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. நீங்க நல்லதே பண்ணா கூட குறை சொல்லுவாங்க. என்னென்னமோ நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னென்னமோ நடக்கும். அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆனா என்ன சொல்றாரு? என் சகோதரரே, நீங்க இயேசப்பா பிள்ளைங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வருமா? பலவிதமான சோதனைகளை நீங்க அகப்படும் போது வந்துருச்சுன்னா, இங்க என்ன அழகா எழுதுறாரு பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பல சோதனை வரும்போது பொறுமையா இருப்பாங்க. பொறுமையை அது உண்டாக்கும். ரட்சிப்பினுடைய நிச்சயம் என்ன பண்ணும்? பொறுமையாரு. பொறுமை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மாறிடும். நான் அப்படிதான் சொன்னேன் இல்லைங்களா, 1 வருஷம் உடம்பு சரியில்லாம இருந்தேன். நான் என்ன நினைச்சுக்குவேன், நாளைக்கு சரியாயிடும், ஆவாது. மறுநாள் சரியாயிடும், ஆவாது. அடுத்த வாரம் சரியாயிடும், ஆவாது. அடுத்த மாசம் சரியாயிடும், ஆகல. வேற வேற சிம்டம்ஸ் கொடுக்குது உடம்பு. அடுத்த மாசம் சரியாயிடும், ஆகல. அப்போ ஒரு முறை சொன்னேன், அது அப்படியே வந்துருச்சு. 6 மாசம் தாண்டிட்டேன். 1 மாசம், ஆண்டவரே யோபுக்கு வந்த மாதிரி 1 வருஷம் போட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு. கரெக்டா 1 இயருங்க. 1 by 1 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை.
ஆனால் இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், மாறிடும் மாறிடும் மாறிடும். நான் சொல்கிறேன் பாருங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். சரியான ஒரு காலம் வரும்போது ஒரே வருஷத்தில் என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அதனால் பொறுமையாக இருங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சூப்பராக ஆண்டவர் மாற்றிடுவார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமையாக இருங்க, அது வரப்போகுது. என்ன வரப்போகுது? உனக்கு நல்ல காலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஒரு வேலை வரப்போகுது, கவர்மெண்ட் வேலை. சில பேர்ல ஆமேன்னு சொல்ல, அதனால வராது. பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். பொறுமையா இருக்கிறது இல்லை. பொறுமையா இருந்தா கர்த்தரை துதிப்பியே, ஆண்டவர் ஆராதிப்பியே, ஆலயத்துக்கு உற்சாகமா வருவியே, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஊக்கமா இருப்பியே. அல்லேலூயா. எப்போ? பலவிதமான சோதனைகள் ஆகப்படும் போது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களுக்குன்னு கேளுங்க. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு கேளுங்க. எப்படி ஆக்ட் பண்றீங்க? மற்றவங்களை பார்த்து போராமப்படக்கூடாது. நான் பாரு கஷ்டப்படுறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க பாரு சொல்லக்கூடாது. துன்மார்க்கர் மேல் பொறாமைப்படாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல், துன்மார்க்கன் மேல் எரிச்சல் ஆகாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அது ஒரு நோக்கம். அவங்களாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்கடா, உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறேன், நீ ஏன் புள்ள அவிசுவாசியை பார்த்து போராமப்படாத. அப்ப பாஸ்டர், விசுவாசியை பார்த்து போராமப்படலாமா? போராமே படக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்த போறார். இன்னைக்கு யாராவது பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? யாராவது போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? யாருக்கோ ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே வெகு சீக்கிரத்தில் நான் உமக்கு சாட்சி சொல்ல போகிறேன். என்னை சாட்சியா நீங்க நிறுத்துவீங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்க நினைத்தால் அது உங்களுக்கு பெருசா தெரியவே தெரியாதுங்க. எப்ப பாரு பிசாசு என்ன சொல்லுவோம் தெரியுமா? உனக்கு பாரு என்ன நடக்குது பத்தியா, உனக்கு நடக்குதா பத்தியா, அவங்களுக்கு நடக்குது உனக்கு நடக்குதா. இதையே தான் சில பேர், அவங்களுக்கு நடக்குது உனக்கு நடக்குதா, அவங்களுக்கு நடந்துக்கினே இருக்கும். ஆண்டவர் ஓபன் பண்ணி விட்டுருவார். அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆண்டவரே நீங்க ஏதோ பண்றீங்க பண்ணுங்க. ஆனா ஒன்னு சொல்லுகிற, ஆண்டவரே நீங்க என்ன கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். யோபு தான் சொன்னாரு. யோபு என்ன பொறாமப்பட்டிருக்கணும், நண்பர்கள்லாம் பார்த்து எல்லாம் கடவுளை தேடாதவன் நல்லாகிறான், என்ன போய் இப்படி பண்ணிக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா யோபு என்ன சொன்னாரு? அருமையா சொன்னாரு, ஆண்டவரே என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, விசுவாசம் விட்டுற மாட்டேன், உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு குறையாது, நீங்க என்ன கொன்னு போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். சில பேர் மூஞ்ச பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இப்பதான் கொஞ்சம் தெளிவே வருது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு இன்னும் கூட தெரியல. இங்க வந்தா தெளியணும். இது தெளிகிற இடம். மன தெளிவு உண்டாகணும், ஒரு கிளியர்னஸ் உண்டாகணும். உங்க மைண்ட் ஆண்டவரை பார்க்கணும். எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. அவரை மீறி ஒரு முடி கூட உங்க தலையில இருந்து விழாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை மீறி ஒரு முடி கூட உங்க தலையில விழாது, தலையில இருந்து விழாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவ்வளவு அற்புதமான தேவன் அவர். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ எல்லாமே உங்களை ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சியாக்கும். பிரச்சனை வருதுன்னா உன்னை சரிப்படுத்துறாரு. நிறைய பேருக்கு ஏன் எனக்கு பிரச்சனை வருது, இவர் ரொம்ப பெரிய உத்தமர் மாதிரி, ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ சரியாவல சரியாக்கிடுவாரு, ஆனா கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், சீக்கிரமா சரியாயிடு. சரியாகல விடவே மாட்டாரு. அன்பு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சரிப்படுத்துற வரைக்கும் விட மாட்டாரு.
ரேமா கேளுங்க சொல்லுவா. அவன் ஒரு முறை சொல்லிட்டா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா என் வாழ்க்கையில், இனிமே எனக்கு வராதுன்னா. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் அற்புதமாக நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம், அவருக்கு தான் தெரியும் எல்லாமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. நான் விசுவாசத்தை விடவே இல்லை. சில நேரங்களில் சோர்வு வருது, நெகட்டிவான சூழ்நிலை. 3 நாளைக்கு முன்னால் ரேமாவுடைய கையில் அந்த PR வந்து சேரும்படி கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளோ பேர் அவ கூட அப்ளை பண்ணாங்க, யாருக்கும் கிடைக்கல. ரேமாவுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. என்னையா பண்ணாங்க இவங்க? ஒன்றுமே பண்ணலை, எல்லாம் ஒரு கையில் இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட அற்புதமான தேவன், எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்குது. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே மறக்காதீங்க. அவரை துதிக்க மறக்காதீங்க. சோதனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் அவர் கையில் இருக்குதுன்னு சொல்லுங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் தைரியமா சந்திங்க. இன்னைக்கு சொல்ற பாருங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன கஷ்டம் உனக்கு? உனக்கு என்னம்மா கஷ்டம்? என்ன போராட்டம்? நான் யோபை விட பரிசுத்தவனா நீ? தைரியமா இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, தைரியமா இரு. அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் உன்னை ரொம்ப பலப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை ஜெபத்துல உறுதியாக்கிடும். உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கிட்ட போய் அழுவாங்க. அழுதாலும் அவர்கிட்ட தான் அழ முடியும், வாழ்ந்தாலும் அவர் தான், செத்தாலும் அவர் தாங்க. போங்க. அதைத்தான் பவுல் ரொம்ப அழகாக எழுதிட்டாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், வாழ்ந்தா அவருக்காக, சாவி எனக்கு லாபம், அவருக்காக செத்து போறப்போ. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாட்டு மட்டும் பாடுறோம், வாழ்ந்தாலும் மோடுதான், செத்தாலும் மோடுதான். ஆனா பிரச்சனை வந்துட்டா புலம்புறோம், அப்படியே தலையை பிச்சுக்கிறோம். ஏதோ நீங்க என்னமோ பெரிய கடவுள் மாதிரி பண்ணிக்கிறீங்க. அவர் எல்லாம் பார்த்துனுக்கிறாரு, சூப்பரா முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எஸ்தருடைய வாழ்க்கையில, மொர்தெகாயின் வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. இவங்க யாருன்னா பக்தி உள்ளவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. மொர்தெகாய் எழுதுறாரு, இந்த பார் நீ இந்த நேரத்தில் சும்மா, அவர் டென்ஷன்ல அவர் எழுதுறாருன்னா பாவம், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியல. இந்த பார் நீ இந்த நேரத்தில் சும்மா, அந்த ரட்சிப்பு வேற வழியா வரும். அவர் சொல்லிட்டாரு, எங்கேயோ ஆண்டவர் பண்ணுவாருன்னு. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு என்ன வேணும்? வேற வழியில வரும், கவலைப்படாத. நீ எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து வருதோ இல்லையோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாரை எதிர்பார்த்துனுங்கிற? உங்க தாத்தாவை எதிர்பார்த்துனுங்கிற? உங்க ஆயா கிட்ட இருந்து கர்த்தர் ஆசீர்வாதம் அனுப்புவார். போ. வேற வழியில வரும். நம்ம ஒரு வழியை பார்த்துன்னு பார்த்து வேற வழியா வந்து நிற்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எல்லாவற்றையும் மாற்றி தருவார். விசுவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லு. I can face it not through my strength but by the strength of God. தேவனுடைய பலத்தில் அதை சந்திப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்லுங்க, எங்க அப்பா ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. கெட்டதா நடக்கும். நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே நல்லதா வந்து முடிய போகுது. எல்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லுவோமா? பிசாசே, நீ என்னென்னமோ பண்ணுகிற, என்னென்ன பண்ணுவோ பண்ணு, கடைசியா எங்க அப்பா டைரக்டர். எப்படி முடிப்பார் தெரியுமா? சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாய். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லதா வந்து முடிஞ்சிட பாருங்களேன். என்னென்னமோ பிசாசு பண்ணி நிற்பான், மக்கள் என்னென்னமோ பண்ணுவாங்க, ஏதோ பேசி நிற்பாங்க. கடைசியா பார்த்து எங்கேயோ தூக்கி போயிடுவார் ஆண்டவர். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தென்னை நிறுத்திடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை எடுத்தவர் நிறுத்துவார்.
ஆனால் நடக்கத்துலாம் வேற மாதிரி நடக்கும். நடக்கத்துலாம் பார்த்தா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய பலனை கொண்டு சந்திப்பேன் எல்லா பிரச்சனையும், எல்லா போராட்டங்களும், எல்லா நெகட்டிவ் சூழ்நிலைகளையும். I can face in the name of Jesus. I can face lion, I can face Goliath, I can face bear. அது கரடியா இருக்கட்டும், அது சிங்கமா இருக்கட்டும், அது கோலியாத்தா இருக்கட்டும், ஈவன் அது அமலேக்கியர்களா இருக்கட்டும், I can face it. தாவீது அதனால தான் முடிக்கும் போது என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். பிசாசு பண்ணிக்கிறதெல்லாம் நிறைய தப்பா பண்ணின்னு இருப்பான். உங்களை வெறுப்பேற்றுவான், உங்களை கோபப்படுத்துவான், உங்களை விரக்தி அடைய பண்ணுவான், உங்களை பலவீனப்படுத்துவான். அப்பா ஒரே ஒரு காயை நவுத்துனார்னா நான் சொல்றேன் பாருங்க, ஆட்டம் க்ளோஸுங்க, போங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. சோ ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என்ன பண்ணும்? தைரியத்தை கொடுக்கும். எந்த சூழ்நிலை சந்திக்க, எந்த போராட்டத்தை சந்திக்க, எல்லாம் எங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் முடிக்கிறது அவர்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றத சொல்றேன். நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஆனா அப்பாவை மட்டும் விட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல முதிர்ந்த நிலையில இருந்து இங்க சொல்றேன் உங்களுக்கு, ஏசப்பா விட்டு போற வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு போகாதீங்க. உலகத்தின் பின்னால போகாதீங்க. பாவ இச்சைகளுக்கு பின்னால போகாதீங்க. கர்த்தரை தேடுங்கள். நான் சொல்றேன் பாருங்க, உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்குங்க. நானும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் ஆரம்பிச்சேன். ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கும் போது எவ்வளவோ இடையூறுகள், எவ்வளவோ தடுமாற்றங்கள். ஆனா என்னை வெட்கப்படுத்தவே இல்லைங்க அவரு. என்னுடைய வளர்ச்சி எப்படின்னா, புஷ்னு வளர்ந்துடல, கண்ணுக்கு தெரியாம வளர்ந்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் பெரிய ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. உள்ள பயங்கரமா ஆசீர்வதிச்சிட்டாரு. நல்ல கேரக்டர், நல்ல குணம், நல்ல பேச்சு, நல்ல மைண்ட், நல்லதை சிந்திக்க, நல்லதையே செய்ய அப்படி மாத்திட்டாரு. ஆசீர்வாதம்ன்றது பணம், பொருள், புகழ் இல்லைங்க, உள்ளான மாற்றம், the inner change. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு மாறி இருப்பேன். அடுத்த செகண்ட் அவருடைய சமூகத்துக்கு போவேன். ஒருவேளை எல்லாம் நினைப்பாங்க, என்னடா இவர் இல்லாம எது வந்தாலும் அழுகுறாரு. தேவ சமூகத்தில் போயிட்டு அவர் சமூகத்துக்கு போயிட்டு வாங்க, எப்படி மாறுறீங்க பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, they shall renew their strength. அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். 2 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். இப்ப 3வது பாயிண்ட். ஹல்லேலூயா. 2 பாயிண்ட் என்ன சொல்லுங்க? ரட்சிப்பின் நிச்சயம் என்ன கொடுக்கும்? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? என்ன அப்படி முறைக்கிற எஸ்தர் சொல்லு, என்ன கொடுக்கும்? என்ன முறைக்கிறா எஸ்தர்? என்னதான் கொடுக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம். சும்மா இருக்க கூடாது, வாயை திறந்து துதிக்க வைக்கும். நீ மௌனமா இருக்க மாட்ட, அப்பாவை அப்படி துதிப்ப. 1. 2வது, ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் நிச்சயம் என்ன கொடுக்கும்? எதையும் சந்திக்க உன்னை தயாராக்கும். சிம்பிளா சொல்றேங்க, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இது கூட புரியலன்னா எப்படி? எந்த பிரச்சனையும் ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயம் ஃபேஸ் பண்ண வைக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வது, ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயம் உங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரை சேவிக்கவும் வைக்கும். ஹல்லேலூயா. The assurance of salvation inspire obedience and service. என்ன பண்ணும்? ஐயோ, நீங்க பயப்படுவீங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுவீங்க. சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. பார்க்கும் போதே உள்ள சுருக்குன்னு குத்தும். இவ்வளவு நேரம் பார்க்கறியே, உனக்கே நியாயமா இருக்குதான்னு கேட்கும். ரொம்ப நேரம் தூங்க முடியாது, உடனே சுருக்குன்னு குத்தம் உள்ள. இவ்வளவு நேரம் தூங்குறியே, உனக்கே மனசாட்சி இருக்குதா? கொஞ்ச நேரம் இருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்கும். ஆலயத்துக்கு நேரமாச்சே, ஒண்ணுமே போலியா, சுருக்குன்னு குத்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்யும், வேதத்தை வாசிக்க செய்யும், ஆண்டவருக்கு உண்மையா வாழ செய்யும். ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயம், the assurance of salvation gives you obedience and service. ஆமெனே வர மாட்டேங்குது பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24. கொலோசியர் 3, 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை எத்தனை பேர் சேவிக்கிறீங்க? சேவிக்கிறதினாலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவை உண்மையா சேவிங்க. Serve the Lord with truthful heart. உண்மையா சேவிங்க. சும்மா கடமைக்கு வராதீங்க. எவ்வளவு பேர் கடமைக்கு வரீங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டமாகுது. பைபிள் ஸ்டடி நான் டெடிகேஷனா அவ்வளோ முடியல, இருந்தாலும் ரொம்ப நாள் விட்டு போச்சேன்னு நான் ஆரம்பிக்கிறேன். வராங்க பாருங்க நம்முடைய ஜனங்கள், இடம் இல்லைங்க. அவங்களுக்குலாம் அதை கேட்க விருப்பம் இல்லை. ஆனா சில பேர் அர்ப்பணிப்போடு வராங்க, ரொம்ப டெடிகேஷனோடு வராங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை, அந்த வசனம் வாசிமா, சேவிக்கிறதினாலே, நல்லா புரிஞ்சுங்க, சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று. நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தா மனுஷனுக்குன்னு செய்ய மாட்டேன், கர்த்தருக்குன்னு உற்சாகமா செய்வேன். உற்சாகம் வந்துடும் உனக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள என்ன வந்துடும்? அது உனக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கரேஜ்மென்ட் எல்லாம் தூக்கி போட்டுரும். The assurance of salvation removes all spiritual discouragement. The assurance of salvation gives you a spiritual encouragement. ஒரு ஜெபிக்க உன்னை உற்சாகப்படுத்தும், ஆண்டவரை ஆராதிக்க உன்னை உற்சாகப்படுத்தும். நீ ஆலயத்துக்கு லேட்டாவே வர மாட்டே. சாப்பாடு கூட 1 hour லேட்டா சாப்பிடுவேன், ஆனா ஆலயத்துக்கு நீ லேட்டாவே வர மாட்டே. ஏன்னா ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுமா? நீ ஏதோ மனுஷனுக்குன்னு செய்யல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ச்சுக்கு ஏன் வர நீ கேளுங்க. என் தலை எழுத்து வந்து தானே அவனை எல்லாம் அந்த பாஸ்டர் விட மாட்டார். என்ன வரலன்னா அவர் என்ன விசாரிப்பாரு, யாருன்னா அனுப்புவாரு, இல்லை சில நேரத்தில் அவரே வந்துருவாரு. எதுக்கு இந்த தொல்லை? அந்த மாதிரி சில பேர் வராங்க. சில பேர் எங்க அப்பா சொல்லிக்கினேங்கிறாரு, சும்மா கம்பல் பண்றாரு, அதனால வந்து உக்காதமா சீக்கிரம் முடிப்பாரா? நிறைய மைண்ட்ல தான் ஓடுது. மனுஷனை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை சேவிங்க. எல்லாம் 2 கையை ஊத்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துங்க. தயவு செய்து குடும்பங்கள்ல நல்லா கேதர் பண்ணுங்க. நான் போற வீடுகள்லாம் சொல்றேன், ஒரு கொஞ்ச நேரம் தேவனை சேவிங்க. ஃபேமிலி பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உற்சாகமா செய்யுங்க, வேதத்தை உற்சாகமா வாசிங்க. நீங்க மனுஷனை ஆராதிக்கல, நீங்க விக்கிரகத்தை ஆராதிக்கல. போய் பாருங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கலாம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கா? போய் பாருங்க எப்படி ஆராதிக்கிறார். என்னென்னமோ பண்றான், அதுக்காக எவ்வளவு அவமானப்படுறான், என்ன வேணா பண்றான். கடைக்கடையா போயிட்டு கலெக்ஷன் பண்றான். இங்க ஒரு ஃபேன் மாற்றத்துக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதாகுது. பாருங்க, நேத்து வந்து உற்சாகமா பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம என்ன பண்ணிட்டேன், டேப் வண்டியில வச்சு பாருங்க, மேல உட்காந்து உடனே உடஞ்சு போச்சு டேப். இப்போ போன்ல நோட்ஸ் எடுத்து பேசினுக்கிறேன். நேத்தெல்லாம் மனசு சரியில்லை எனக்கு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நானும் அதில் சினிமாவை பார்த்தேன், இல்லை யூடியூப் பார்த்தனா, சத்தியத்தை தானே சொன்னேன். ஏன் ஆண்டவரே அப்படி ஆயிடுச்சு எனக்கே புரியல ஆண்டவரே. அது செலவு பண்றது கூட காசு இல்லையன்றேன். நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவீங்க? பாஸ்ட்டுக்கு நான் குறை, அவருக்கு எல்லாமே வருதுன்னு நினைச்சுக்குவீங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், எவ்வளவு சூழ்நிலையை சந்திக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை சேவிக்கிறதுல புறஜாதிகளை போய் பாருங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்குதா? எப்படி தியாகமா போறான் பாருங்க. காலையில இருந்து உடம்பெல்லாம் மஞ்சா பூசிக்கிறான். அடுத்த முறை நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் மொட்டை போடுங்க சர்ச்சுக்கு. உடம்புல குத்திக்கிறான், அப்படி காலில் பொம்பளை மாதிரி கோல்ஸ் போட்டு சுத்துறான். நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன மாதிரி இருந்ததுனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? அவரை சேவிக்கிறதுல உற்சாகமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாராவது உற்சாகமா கர்த்தரை சேவிக்கிறீங்களா? போலே பிள்ளைங்களே, டைமுக்கு சர்ச்சுக்கு வரீங்களா? உண்மையா ஜெபிக்கிறீங்களா? உண்மையா ஆண்டவரை பாடும்போது ஆவியில நிறைஞ்சு பாடுறீங்களா? அபிஷேகத்தை பெறணுன்ற ஒரு உற்சாகம் இருக்குதா? பரிசுத்தாவினால நிரப்பப்படணுன்ற ஒரு உற்சாகம் இருக்குதா?
இது ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவியை பெறலைன்னா வீக்காவே இருப்பீங்க. நீங்க பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெறுங்க. சோ இந்த வசனத்தை மீண்டும் எல்லாரும் வாசிங்க. 24 வசனத்தை வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனப்பூர்வமா செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. ஏன்னா இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உனக்குள்ள ஒரு எந்தூசியாசத்தை கொடுக்கும். இந்த சோபன் பால் ஐயாலாங்கிறாரு பாருங்க. சோபன் பால், சோமராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்கிருந்து வராங்க? லோன்னு வராங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் உங்களுக்கு எதனா கொடுக்குறேன் ஐயா. தோராஜ் பாருங்க, அங்கிருந்து வராரு. எதனா கொடுக்குறேன்னா கேளுங்க, ஒன்றுமே கொடுக்குறது இல்லை. எனக்கே மனசில் கஷ்டமா இருக்கும். அவங்க அவ்வளோ தூரத்து லோன் எல்லாத்துக்கும் வராங்க. நம்ம ஆளுங்க வீட்டில் உட்காந்து மாவரைக்குதுங்க, வீண் கதை பேசுறாங்க. என்ன உற்சாகமா வராங்க, எவ்வளவு உற்சாகமா செய்யறாங்க. ஏன்? அவங்க எனக்காக செய்யலைங்க, பேருக்காக பெருமைக்காக செய்யல. அவங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்கிற அநேகரை நான் இங்கே பார்க்கிறேன். நிறைய பேரை பார்க்கிறேன், அவ்வளவு உற்சாகம். நான் கூட நினைப்பேன் எனக்கே சில நேரத்தில் இவங்க வரத்தை பார்த்தா டயர்ட் ஆயிடுவேன். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் எல்லாரும், நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்றைய தீர்மானம் பண்ணுங்கள். ரட்சிப்பின் நிச்சயம் உங்களை அப்படி பம்ப் பண்ணி உங்களை அப்படியே புஷ்னு கொண்டு வரும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ரொம்ப ஆழமா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். எபேசியர் 2:10. ஏனெனில், நல்லா புரிஞ்சுங்க, ஏன் தெரியுமா ரட்சித்தார் நம்மள? ஏன் தெரியுமா நமக்காக ஒரு சிலுவையில் மரித்தார்? நற்கிரிகைகளை செய்கிறதற்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் என்ன பண்ணாங்க? அவைகள் நடக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு நடக்கணும். ஊழியத்தில் அர்ப்பணிப்போடு நடக்கணும். ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுல அர்ப்பணிப்போடு நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்மளை நாமளே என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும். கர்த்தருக்காக செய்யுன்னு சொல்லணும். கர்த்தருக்காக காரியங்களை செய்ய, சும்மா சோர்ந்து போகாத, உற்சாகத்தை இழக்காத. ஸோ ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயம் உங்களை உற்சாகம் மூட்டி உங்களை என்ன பண்ணும்? கர்த்தரை உண்மையாய் சேவிக்க செய்யும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண இன்னையிலன்னு சொல்றேன். நம்ம சபையில டிசிப்ளின் இருக்கணும். இங்க பாருங்க, நம்ம வெளியில பார்த்தீங்கன்னா வண்டி விடவே முடியல. ஜோம் பண்ணுங்க எல்லாரும், சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பார்க்கிங் யார்டை கொடுக்கட்டும். ஒரு பார்க்கிங் எல்லாம் நிறைய பேர் விட்டுறாங்களா, நம்ம ஆளுங்க ஒரு தத்தளிக்கிறாங்க. நான் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானும் எவ்வளோ முறை சொல்லிட்டேன், இந்த சைடு நீங்கள் சனிக்கிழமை விடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சையில் வருங்க விடுறதுக்கு இடம் விடுங்கன்னா சொல்லி நானே சோர்ந்து போயிட்டேன். அப்போ இப்போ நான் மாற்றிட்டேன் ஜபத்தை. என்ன தெரியுமா? இனி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல இடத்தை இந்த பஜனை கோயில் தெருவில் எங்க தெரியாது, வாகனம் நிறுத்துவதற்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ் நமக்கு வேணும். நீங்களாம் அதெல்லாம் அக்கறைப்பட மாட்டேன்றீங்க. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வாரா? சும்மா ஒப்புக்கு சொல்லாதீங்க, மனசுல இருந்து சொல்லுங்க. செய்வாரா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். சீக்கிரத்தில் ஒரு இடம் வாங்குறோம், கார் நிறுத்த, பைக் நிறுத்த கர்த்தர் ஒரு இடத்த கொடுக்கணும். ஒருவேளை எனக்கே வயசாகி இப்போ இல்லை, வயசாகி ஒரு 100 வயசுல நான் செத்துட்டா கூட கிடைக்கலன்னா சோர்ந்து போவாத. தொடர்ந்து விசுவாசத்து ஜெபம் பண்ணினே வா, ஒரு நாள் நீ வாங்குவேன். என்னங்க யாருமே அப்போ கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுங்க, நான் செத்த பிறகு சொல்கிறேன். 100 வயசு ஆகி பரலோகத்தை நான் போன பிறகு நான் அங்கே சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பார்க்கிங் இடம் நாங்கள் அப்பத்துலேருந்து விசுவாசத்துக்கிறோம், இன்னும் கொடுக்கலையேன்னு. யாருக்கு தெரியும், ஆண்டவர் அடுத்த மாதம் கூட கொடுத்துருவாரு. அதுக்கும் ஒரு சில பேர் தான் ஆமேன்னு. வயசாகி எனக்கு கொடுப்பாருனாலும் அதுக்கு நீங்கள் வாங்கி போடுவீங்கனாலும் அதுக்கும் ஆமேன்னு கிடையாது. எத்தனை பேருக்கு நம்ம சர்ச்சுக்கு பார்க்கிங் இடம் தேவைன்றீங்க? அது எங்க இருக்கு தெரியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா இருக்குது. எப்போ வரும் தெரியுமா? தெரியாது, ஆனா வரும்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். எதுக்கு? ஒருத்தர் தான் சொல்றாரு. எதுக்கு? பார்க்கிங் பிளேஸ் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் என்னெல்லாம் நம்ம சபைக்கு தேவை? ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்க, ஒரு சில பேர்லாம் டெடிகேஷனோட வாசிக்கிறாங்க. ஆனால் நல்ல மியூசிஷியன்ஸ் இன்னும் நிறைய பேரை கத்தர் கொண்டு வரணும். வாசிக்கிறதுக்கு போட்டி போடணும். இந்த வருஷம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வரணும். வொர்ஷிப் எப்படி இருக்கணும்? அப்படியே அக்கினி இறங்கி வரணும். அப்படியே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அப்படி உள்ள வந்த ஜனங்கள்லாம் ஆராதனை பண்றவங்களுக்கு முன்னாடியே வந்துடணும். ஆராதனை பண்றவங்க தலையை சொரியணும். ஐயோ சாரிங்க அப்படின்னு அவங்க கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க நடக்கணும். நீங்க சாதா 7:30 மணிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜனங்க வரலன்னு அவங்க லேட்டா வருவாங்க. அப்படிலாம் சபை இனி இருக்கக்கூடாது. சபை எப்படி எழும்பணும்? உற்சாக மனதோடு ஊக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் நாம் மாறணும். எதை செய்தாலும் அதையெல்லாம் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய். எப்படிங்க? பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி வருதுங்கன்னு. அல்லேலூயா. உற்சாக மனது தேவை. ஒரு சின்சியர் ஹார்ட். ஆண்டவருக்கென்று ஒரு சின்சியர் ஹார்ட். இன்னும் 2 பாயிண்ட் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 3. 4வது நம்ம 2வது பாயிண்ட் பார்த்தல, அது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது வேற, இது வேற. ஸோ அதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன். The assurance of salvation gives victory over temptation. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பினுடைய நிச்சயம் சோதனையை ஜெயிக்க கூடியவனாய் என்னை மாற்றும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். என்னது? சோதனையை சந்திக்க கூடியவனாய் என்னை மாற்றும். எதையும் சந்திப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க. எதையும் சந்திப்பேன், எதையும் நான் பார்ப்பேன். எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரடி பார்ப்பேன், சிங்கம் பார்ப்பேன், கோலியாத் பார்ப்பேன், அமெரிக்கரை பார்ப்பேன், சவுலை பார்ப்பேன். எல்லாம் வருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாம் நம்மள வருவாங்க. எல்லாரையும் பார்ப்போம். ஆனால் சோதனைன்னு ஒன்று வருது பாருங்க, பயங்கர பிரச்சனைகள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன். 4வது பாயிண்ட் என்ன? The assurance of salvation gives victory over temptation. எல்லாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13 வேகமாக முடிப்போம். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிற. ஏன் அப்படி சொல்றாரு? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடாதுன்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, இந்த உலகம் ஆல்ரெடி ஆதாமினாலே சாபத்துக்குள்ளாயிடுச்சு. ஆனதுனால உலகத்துல எல்லாருக்கும் என்ன வருதோ அது எனக்கு வரும். ஹலோ, உலகத்துல எல்லாருக்கும் என்ன வருதோ அது எனக்கும் வரும். இப்போ புயல் அடிக்குதுன்னு வச்சுங்க, மழை வருதுன்னு வச்சுங்க, காத்து அடிக்குது, பக்கத்து வீட்டுக்கு பயங்கரமா அடிச்சுதுங்க, எனக்கு அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. பூமி அதிர்ச்சி வருதுன்னு வச்சுங்க, பார்த்து வந்துட போது வருதுன்னு வச்சுங்க, பக்கத்து வீட்டுக்கு வந்தது எனக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? வரும். எல்லா வீடும் விழும், உன் வீடு விழாது. ஏன்னா உன்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது இருப்பதினாலே. அதான் சொன்னாரு, மணல் மேல கட்டினவன் கற்பாறையின் மேல கட்டினவன். மழையும் காத்தும் 2 பேருக்கும் வந்துச்சு. மணல் மேல கட்டினது விழுந்தது, கற்பாறை மேல கட்டினது விழலை. அப்போ உலகத்துல எல்லாருக்கும் வர பிரச்சனைகள், எல்லாரும் சந்திக்கிற போராட்டங்கள், எல்லாரும் போராடுகிற அந்த விஷயங்கள் நமக்கும் நடக்கும், நமக்கு வரும். ஆனா எனக்கு ஒரு பெரிய டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? எங்க அப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். ஆங்கிலத்தில் வாசிங்க. God will make a way where there is no way. Hallelujah, glory. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வழியே இல்லைன்றாங்களா? அப்பா புது வழியை உனக்காக திறக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தாக்கா அந்த நம்பிக்கை, அந்த உறுதி அவங்களை என்ன பண்ணும்? சோதனைக்கு ஒரு சோதனையா இருப்ப. நீ உன்னை சோதிக்க வருகிற சோதனைக்கு நீ சோதனையாயிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அதைத்தான் வந்து நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1 யோவான் 2:1 1 யோவான், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சில சூழ்நிலைகள் வரும்போது, சில சோதனைகள், சில பிரச்சனைகள், பாவத்துக்குள்ளே நீங்க விழக்கூடிய நிலைமை வரும்போது, சில பாவ சூழ்நிலையில் விழும்போது, சில பலவீனத்தில் விழும்போது, உங்களுக்காக சப்போர்ட் பண்ற, பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட், we have an advocate with the Father. நீங்க ஏதாவது ஒன்றில் விழுந்துட்டீங்கன்னா அந்த விழுந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி கொண்டு வருவதற்கு அவர் உங்களுக்காக என்ன பண்றாரு? அட்வொகேட்னா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர். இஸ் சப்போர்ட் யூ. ஜீசஸ் கிரைஸ்ட் வில் சப்போர்ட் யூ. உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சோதனைகளை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க, சோதனையின் மேலாக நீங்க எழும்ப உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு தோல்வியின் எண்ணம் வருது, பிற்போக்கான எண்ணம் வருதுன்னா அங்கே இருக்காதீங்க, நேரடியாக கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? வந்து விடுங்கள். அல்லேலூயா. குயிக்கா போறேன், ஏன்னா டைம் இல்லை, நமக்கு ரொம்ப வேகமாக போய் ஆகணும். அசூரன்ஸ் பிரிங்ஸ் contentment. ரட்சிப்பின் the salvation of assurance brings contentment means இப்போ உன்னை திருப்தியாக வச்சுக்கோ. உங்களை என்னாக்கும்? திருப்தி உள்ளவர்களாக மாற்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்குங்க. இன்னைக்கு இவ்வளோதான், நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கர்த்தர் நல்லபடியாக வச்சிருக்காரு, நாளைக்கு ஏதாவது பெருசாக தேவைப்பட்டா கண்டிப்பாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார், எனக்கு கண்டிப்பாக செய்வார். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் செய்வார், செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார். எல்லாம் முடியும். எப்படி முடியும்? வெற்றியாய் முடிச்சு தருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க ஆரம்பிங்க. பிலீவ் ஹிஸ் ப்ராமிசஸ். மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 2ஆம் தேதியில அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம், உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது மகிமையிலே இருக்கிற தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா போங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படி போங்க? எல்லாரும் பார்த்துக்குவார், நிறைவாக்குவார். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறி போகும். உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன் துயரம் மாறும், உன் வேதனை மாறும். அவருடைய பிள்ளைங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். வெக்கப்பட்டே போக மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ வெக்கப்பட்டே போக மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இந்த வார்த்தையை அனுப்புறாரு. நீ யாரோ என்னவோ உன் தகுதியை வச்சில்ல, அவருடைய கிருபையினால உனக்கு சொல்றேன். அவர் கிருபை உன்னை பெரியவனாக்கும், அவருடைய கிருபை உன்னை உயர்த்தும். நீ ஒருவேளை கெட்டது பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணலாம், ஆனா என் தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க? எல்லா சூழ்நிலைகளையும் சந்திங்க. உங்களை அவர் நித்திய மகிமைக்குள்ள உங்களை கொண்டு போக அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ சந்தோஷமா போங்க, திருப்தியா இருங்க. எல்லா ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவரை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளுங்கள். கடைசியாக ஃபைனல், the assurance of salvation, remove the fear of death. மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் மரணம் வந்துருமோ கவலைப்படாத. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்து நம்மை வழிநடத்துவார்னா அதோட விட்டுற மாட்டாரு, முடிவிலே என்னை மகிமையில கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம இங்கேயோட கதை முடியுதுன்னு நினைப்போம், இல்லை வேற ஒரு இடத்துல புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். எப்படி? அழிவுக்குரிய இது அழியாமையை தரித்து கொள்ள போகிறது, சாவுக்குரிய இது சாவாமையை தரித்து கொள்ள போகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட போகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை பற்றி கலங்காதீங்க. பவுல் என்ன தைரியமா சொல்றா தெரியுமா? பிலிப்பியர் 1:21, 22, 23, 24 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
ஆதாயம் லாபம்ட்டார். சாவு நஷ்டம் இல்லைங்க, லாபம்ட்டார். அப்புறம் சொல்கிறாரு, எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரில, இருக்கவும் பிடிக்குது, போகவும் பிடிக்குது, இருந்தால் இங்கே அவருக்காக இருப்பேன், போனால் அவர் கூட போய் இருப்பேன். என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ரெண்டுமே எனக்கு ஆசைன்றார். இருக்கும் ஆசை, போவும் ஆசை. இருந்தால் அவருக்காக ஏதாவது செய்வேங்க, சாதிப்பேன். நான் அதான் ஆர்டர் சொன்னேன், ஆர்டர் வச்சா இன்னும் பெட்டராப்பா, நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன், சாட்சியாக வாழ்வேன், முயற்சி பண்ணுவேன், ஜனங்களை உற்சாகப்படுத்துவேன், உயிர் ஜனங்களை ஆண்டருக்குள்ளே கொண்டு வருவேன், கூப்பிட்டா அங்கே வந்து உங்கள் கூட இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சாவு. வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக சந்திக்க வேண்டியது இருக்கும். நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது வராது. அட இவங்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு போயிடும். அப்போ பவுலுடைய கண்டிஷன்னா, ஓ மரணத்தை பார்த்து சொல்ற, கிறிஸ்தியனுக்கு ஜீவனியா, சாவே லாபம். போ. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் மைந்துனுக்கிறான். என் பிள்ளைங்களை நான் எங்கேயா கூட்டு போகும்போது பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமாம்மா? நம்ம போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் விட்டு போகிறோமேன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரோ அது போதும். நம்ம கர்த்தரை ஆசீர்வதித்தால் நம்ம நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறணும். ஒரு நாளும் நான் வந்து கஞ்ச பிஸ்னாரியாக மாறக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாராளமாக செய்யணும், ஏராளமாக செய்யணும். உலகத்தான் செய்கிறாங்க, போடுறான் பாருங்க. KK நகர் வள்ளல் வராராம், அது விக்கிரகத்துக்கு செய்கிறாரு. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ரொம்ப கஞ்சதனமாக இருக்கிறோம். கர்த்தருக்காக செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம திருப்தியாக இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். ரெண்டாவது, நான் பல முறை பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது, மீதி இருக்கணும். இது அப்படியே எங்கே போங்க, 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் ஆசீர்வச்சு போசித்தார்ல, அப்போ எல்லாரும் முதல்ல என் பிள்ளைங்களாம் சாப்பிட்டேன்னு கம்முன்னு விட்டார். அப்புறம் மீதி வந்தவுடனே அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுங்க என்னாரு. மீதி இருக்கும். நான் சொல்கிற பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல்ல பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீ முதல்ல திருப்தி ஆகு. சில பேருக்கு நான் வந்தாலும் திருப்தியாக இருக்காது. மற்றவங்களுக்கு கொடு, கிவ் சம்திங், உன்னால் இயன்றதை கொடு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு மீதியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த மாதிரி ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார், திருப்தியாக்கி நடத்திடுவார். பாட்டு மட்டும் பாடுவோம், தேவைகளை சந்திப்பார். பாட்டிலே இருக்குது. மீதம் அப்புறம் நான் பாடல, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பைபிள்லேருந்து பாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? முதல்ல என்ன திருப்தியாக்கி நடத்துவார், பிறகு என் தேவைகளை சந்திப்பார், அதுக்கப்புறம் மீதம் எடுக்க வைப்பார், பிறகு சில பேர் கொடுக்கிறதே இல்லை, ரிமைனிங் சேம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.